ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரபாஸ் டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லரிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லரிங்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும் அண்ட் எதுக்காக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துருந்தோம். யாரெல்லாம் பார்க்கலையோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எல்லா திங்ஸுமே நமக்கு தேவைப்படும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிகினருக்கு எந்த ஒரு பேசிக் திங்ஸ்லாம் தேவையோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. கிளாஸஸை நீங்கள் சின்ன சின்ன நோட்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின் பற்றி பார்த்துடலாம். மிஷினில் 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின் இருக்குது. ஒன்று பவர் மிஷின், இன்னொன்று நார்மல் மிஷின், அது பெடலிங் மிஷின். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் பெடலிங் மிஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் ஒர்க்லேருந்து தான் கற்றுக்க போகிறோம். எந்த மிஷின் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஹேண்ட் ஒர்க் எப்போவுமே கற்று வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ பேசிக் திங்ஸ்லாம் பார்க்கலாம். சிசர்ஸ், ட்ரிம்மர்ஸ் அண்ட் சீம் ரிப்பர். இப்போது சிசர் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்குன்னு ஒரு தனியான சிசர் இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். ட்ரிம்மர் எல்லாருக்கும் தெரியும். சீம் ரிப்பர்னால் என்னென்னா, தையலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் எது கம்மியாக இருக்கோ பார்த்து தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் பார்க்கலாம். இது பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வந்துடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுங்கள். இது ஆர்ம் ஹோல் மார்க்கிங்க்கு, நெக் டிசைனுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னு இமேஜ் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது லூப் டர்னர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம குர்த்தீஸில் ப்ளவுசஸ்லலாம் பின்னாடி நாட்ஸ் வைக்கிறோம்ல, அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்புறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கிங்கான திங்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலாக எல்லாருமே டிசி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா பென்சில் சாக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ புதுசாக பென் சாக்கும் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹெட் பின்ஸுங்க. ஹெட் பின்ஸ்லாம் லைனிங்கோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்லைன் டிசைன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்க இந்த பின் யூஸ் பண்ணுங்கள். டெய்லரிங்க்கு முக்கியமானது மெஷரிங் தாங்க. மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ச் டேப் யூஸ் பண்ணுறோம். இன்ச் டேப்பில் சில பேருக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் எதுக்குன்னு, எது 1/4 இன்ச்சு, எது 3/4 இன்ச்சுன்னு நான் பிக்சரில் ஆரோஸ் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் பேசிக் கலர்ஸ் ஆஃப் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் எல்லா கலர்ஸும் வாங்க முடியலைன்னா வெறும் பிளாக்கு ஒயிட் ஆச்சு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பிகினராக இருந்தால். ஃபர்ஸ்ட் ஒன் பாபின், செகண்ட் ஒன் பாபினோட கேஸுங்க. பாபினில் த்ரெட்டை நம்ம சுற்றிட்டு அதை கேஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மிஷினில் கீழே இன்சர்ட் பண்ணுவோம். பட்டன், ஹூக்ஸ் அண்ட் லூப்லாம் முக்கியங்க. லூப் இந்த மாதிரி லூப்பும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா த்ரெட்லேயோட நம்ம கட்டிக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீச் பண்ணுறேன். இதை வெர்சாடைல் சீவிங் கம்பேனியன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக எடுக்க அண்ட் நெக்லைனில் மெஷர்மெண்ட்டு பர்ஃபெக்டாக வரலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது மல்டிபிள் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் ஊசியும் நார்மல் ஊசியும் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. மிஷின் ஊசிலாம் சப்போஸ் இப்போ ஸ்டோன் ஒர்க்லாம் ஸ்டிச் பண்ணும்போது உடஞ்சிரும். அப்போல்லாம் டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். இப்போ நம்ம ஃபூட்டர் பற்றி பார்க்கலாம். ஃபூட்டர் 2 ஃபூட்டர் இருக்குது. சிங்கிள் ஃபூட்டர், டபுள் ஃபூட்டர். யூஸ்வலாக டபுள் ஃபூட்டரில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். சிங்கிள் ஃபூட்டர் எதுக்குன்னா, லைக் டிசைனர் ப்ளவுஸு, ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும்னா அந்த பீட்ஸ் இடிக்காமல் இருக்க நமக்கு சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் ஆகும். ஃபைனலாக பேசிக்கான பொருள் கிளாத்துங்க. கிளாத்து லைனிங் கிளாத் இல்லை காட்டன் கிளாத்தாக யூஸ் பண்ணுங்கள் பிகினராக இருக்கும்போது. அதுதாங்க ஈஸியாக இருக்கும். ஸ்டிஃபாக நிற்கும்போது உங்களுக்கு நெக் டிசைன்ஸ்லாம் அழகாக வரும். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கிளாத்துக்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல கவர்மெண்ட் சாரீ, அந்த சாரீ வேஷ்டி அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே தாங்க பேசிக் திங்ஸ் ஆஃப் டெய்லரிங். ஹேண்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நம்ம டெய்லியுமே ஒரு கிளாஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல. பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் பேசிக்லேருந்து தான் நான் கிளாஸை கொண்டு போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.